அன்புக்குரிய கெங்கவள்ளி குழந்தைகளே, நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த நன்கொடையாளர்களே, முதன்மை குரு தந்தை அவர்களே, மற்ற அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பங்கு தந்தை அருள் பணி பிரகாஷ் அவர்களே, இது பார்க்கும்போதே புதுக்கோயில் அப்படின்னு தான் எனக்கு தோன்றியது. அருமையாக இருக்குது. வெளியே இருந்து பார்க்கும்போது சரி, உள்ளே இருந்து பார்க்கும்போதும் சரி. கங்கவள்ளி மக்கள் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர். இந்த கோயிலில் பார்த்தாக்க அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், தந்தையினுடைய முயற்சியினால் இப்படி அருமையான பீடம், இந்த சிறுவங்கள், இந்த அலங்காரம், திவ்ய நற்கருணை பெட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கெல்லாம் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் இந்த லைட்டு வேறு இன்னைக்கு போன வாரம் 9ஆம் தேதி, நவம்பர் மாதம் 9ஆம் தேதி லாத்திரன் பேராலயத்தின் அபிஷேக விழா. அன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆன்ம வாசகம், சிஸ்டர்ஸுக்கு இல்லை, ஃபாதருங்கெல்லாம் ஒரு ஆன்ம வாசகம் இருக்கும். செசாரியோஸ் ஆஃப் ஆல்ஸ் என்ற ஒருவர் எழுதியிருப்பார். அவர் சொல்கிறார், இந்த கோயில் அழகாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு நிற்காதீங்க. கோயிலுக்கு போகிறவங்களுடைய எல்லாருடைய ஆன்மாவும் அப்படி ஷைனிங்காக இருக்கணும். இன்னைக்கு விஜி சாமியார் மறைமாவட்ட முதன்மை குரு மறையுறையில் ரொம்ப மீண்டும் மீண்டும் சொன்னார். ஆயர் இப்படி எழுதியிருக்கிறார். ஆயர் சொல்ல, அந்த காலத்துலேருந்து இயேசுவே சொல்கிறார், தொடர்ந்து பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ள நுழைஞ்சிட்டு உன்னுடைய ஆன்மா இப்படி ஷைனிங்காக இல்லைன்னா எந்த பிரயோசனமும் கிடையாது. இதை நாம் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பிரசன்னத்தில் வருகின்ற எல்லாரும் புதிய மனிதர்களாக வேண்டும். அன்றைக்கு சக்கேயோ, குள்ள மனிதன் சக்கேயோ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்தான். என்ன ஆச்சு? உடனே மனம் மாறிட்டான். கோயிலுக்கு வருகிற எல்லாரும் மனம் மாறணும். இல்லைன்னா இந்த கோயிலிருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. என்ன 2 காரியம். இன்னைக்கு பவுல் சொன்னார், உழைக்க மனம் இல்லாதவன் யாருமே உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கோயிலுக்கு வரவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். யாருக்காக? உறவுக்காக, தேவையில் இருப்பவர்களுக்காக. அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யணும். சோம்பேறியாக யாரும் இருக்கக்கூடாது. பிள்ளைங்க நல்லா படிக்கணும். இளைஞர்கள், இளம் பெண்கள் சும்மா சுற்றக்கூடாது, பொறுப்பாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க். கோயிலுக்கு வரவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்கள் தான். பார்த்தா இந்த இன்ஜினியர்ஸ் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்கள். அதான் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது. இன்னையிலிருந்து இன்றைக்கு புது பிறப்பு எல்லாருக்கும், மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னும் 2 நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் விஜி சாமியார் கூட காரில் வரும்போது கேட்டேன், இன்றைய ஆன்மீக வாசகம் என்னன்னு. அதில் புனித அகுஸ்தினார் எங்களுக்கு சொல்கிறார். என்ன சொன்னார்? ஆண்டவருடைய வருகையை, 2ஆம் வருகையை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். பயப்பட வேணான்னா நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? 2 சொல்கிறார். பி மர்சிஃபுல், பி ஜெனரஸ். இரக்கமுடையவர்களாயிருங்கள், மன்னியுங்கள். கோயிலுக்கு வந்துட்டு சண்டை போட்டு போகிறாங்க சில பேர். கோயிலே சண்டை போடுறாங்க சில பேர். போன வருஷம் நடந்ததெல்லாம் கேட்கும்போது எனக்கு தாங்கவே முடியல. கோயிலுக்கு வந்துட்டு போகிறவனே சண்டை போடக்கூடாது. அப்படி இருக்கும்போது
எப்படி இருக்கணும் பாருங்க, பி merciful, இரக்கத்தோடு நீ வீட்டுக்கு போக வேண்டும். எல்லாரையும் மன்னிக்கணும். அப்போதான் நீ சாமியை பார்த்து பயப்படணும். சாமியை பார்த்து நீ பயப்படக்கூடாது. ரெண்டாவது, தாராளமாயிருக்கணும். இது ரெண்டு தான் இன்னைக்கு மாற்றம். இன்னைக்கு நம்ம கோயில் சூப்பர் ஆயிடுச்சு. 75 வருஷம். I am going to work hard. I am going to be merciful. I am going to be generous. இனி நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். இனி நான் மென்மையான இதயத்தோடு இருப்பேன். கனிவு, இரக்கம். அப்படின்னா யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன்னு அர்த்தம். சண்டை போடுறவங்கெல்லாம் எங்கேயாவது கோயில் இருந்துன்னா அந்த கோயிலே இடிச்சிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் கோயில் எல்லாருக்கும் இடம் கொடுக்குது. இன்னைக்கு விஜி சாமியார் சொன்னார், நீங்கள் கோயிலாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த கோயில். நீ கோயில்னா எப்படி? எல்லாரையும் அரவணைக்கிறாய், எல்லாரையும் மன்னிக்கிறாய், எல்லாருக்கும் தாராளமாக இருக்கிறாய். சில பேர் அடுத்தவங்க காசை எடுக்கிறது, சில பேர் கோயில் காசையே எடுத்துக்கிறாங்க. அப்படி இருந்தா அவங்கெல்லாம் கோயிலுக்கு வர்றதே, கோயில் கேம்பஸ்லேயே நுழையக்கூடாது. கோயிலுக்கு சொந்தமானதை நீ அபகரித்தால், ஏழைகளுக்கு சொந்தமானதை அபகரித்தால், இன்றைக்கு எத்தனையோ பேர் அரசியல்வாதிகள் செய்வது போல தங்கள் குடும்பத்துக்காக மக்களை கொள்ளையடித்தால் அவங்கெல்லாம் கோயிலுக்கு போய் என்ன பிரயோசனம்? எதுவுமே பிரயோசனமே கிடையாது. அரசியல்வாதி மட்டும் இல்லை, மற்றவர்களும் பாருங்க. இன்றைக்கு ஒரு புது வாழ்வு பிறக்கட்டும். எனக்கே கோயிலுக்கு போனால் 3 காரியம் கேளு, நல்ல கோயிலுக்கு போனால், புது கோயிலுக்கு போனான்னு சொல்லும். இன்னைக்கு இந்த 3 காரியத்தோடு உங்களை இறைவன் அனுப்புகிறார். ஒர்க்கிங் ஹார்ட், கஷ்டப்பட்டு உழைப்பது, மென்மையான உணர்வோடு இருப்பது, மென்மையான உணர்வோடு கனிவோடு இரக்கத்தோடு இருப்பது, கடைசியாக தாராளமாய் இருப்பது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்கள பாருங்க, வயசான அப்பா அம்மா பாருங்க, அவங்கள பார்க்காம நீலாம் எது கோயிலுக்கு வராமல் இருக்கிறதே நல்லது. இவ்வளோ செலவு எதுக்கு? வேஸ்ட். ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் எல்லா அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் உங்களையும் புதுப்பிப்பாராக, புதிதாய் மாற்றுவாராக. அதுதான் என்னுடைய ஆசை. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா பேருக்காக அலையில, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அலையில அந்த அம்மா. ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினார்கள் அந்த அம்மா. இரக்க உணர்வு கொண்டிருந்தார்கள், தாராளமாய் இருந்தார்கள். அந்த மாதா நம்ம எல்லாருக்கும் மாதிரி நமக்காக பரிந்து பேசுவார்களாக. சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோம். மீண்டுமாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு பொழிந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இங்கே கூடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய தாராள உள்ளத்துக்காக அவர்களுக்கு மேன்மேலும் கைமாறு செய்தர்கள். கங்கவெள்ளி பங்கு மக்களுக்காக நன்றி கூறுகிறோம். பங்கில் உழைத்த அருள் சகோதரிகள், அருள் பணியாளர்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் நம்பிக்கைக்காக நன்றி கூறுகிறோம். எல்லாரையும், இந்நாளில் இங்கே வாசம் செய்பவர்களையும், இந்த சாலை வழியாக பயணம் செய்பவர்களை ஆசீர்வதியும். பாதுகாப்பை தார், மகிழ்ச்சியை தார். நாங்கள் எல்லாரும் உண்மையான கோயிலாக இருக்க எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும்
ஆசீர்வதிப்பாராக. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.